வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பிடிசி இந்தியா. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 227 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 173 ரூபாங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்க ட்ரெண்ட்லைனுடைய பை செல் ஜோன் பார்க்கும்போது நியூட்ரல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு. பிடிசியோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. ஹை ரேட்னே சொல்லலாம், பட் நம்ம மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பீட்டா ஸ்கோர் 1.28ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறது நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம். இது Q4 ரிசல்ட்டுங்கிறதுனால டென்டேட்டிவான ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது டோட்டல் அசெட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயர் ஆன் இயர் 14.6% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 12.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 88% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 3.1% குறைஞ்சு போயிருக்கு. இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 14 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 30 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவன் ஓடியாந்துருக்கிறான். இவனோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 5.99 இருக்கு. ஸோ இப்போ இது நார்மல் தான். ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது நார்மலாக இருக்கு. அது இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 30.4 இருக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா 14 ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக இதே க்ரோத் ஸ்டேட்டஸ் வந்து மெயின்டைன் ஆச்சு, கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் 2024, மார்ச் 2025 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 307% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான். குவார்டர்லி ரெவென்யூ 13.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கான். Q2Qன்னு பார்க்கும்போது ஒரு 400 கோடி ரூபாய் ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 200 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இவன் 5 ரூபா இபிஎஸ்ல இருந்து இப்போ 11 ரூபா 90 பைசா அப்படிங்கிற லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான். இப்போ இவன் வந்து என்ன பண்றான், மார்ச் மாசம் ஏதாவது இந்த மாதிரி டபுள் டிஜிட்லாம் கொடுக்குறானா, அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நமக்கு இங்கே கண்ணில் படலை. செப்டம்பர் மாசத்துக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறானா அப்படின்னு சொன்னாக்க செப்டம்பர் மாசத்துக்கு கூட கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னிஃபிகண்ட் இது இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு, கார்லேஷன் இருக்கு. ஸோ இப்போ செப்டம்பர் மாசத்துக்கு கூடுறான் அப்படின்னு சொன்னா ஜூன் மாசத்துக்கு கொஞ்சம் கூடுறான். ஜூன் செப்டம்பர் அப்படியே க்ரோத் ட்ரெண்டுக்குள்ள போச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பிக்கப் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 30.4 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவும் நல்ல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் தான் இருக்கு. இந்த 15 குவார்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுதான் ஹையா இருக்கு. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி இவன் ஆல்ரெடி ஹை வச்சிருந்தான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இனிமேல் பிரேக் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இந்த குவார்டருக்கு தான் 30.4 வந்திருக்கிறதுனால இனிமே மேலே ஏறுவானா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எம்எஃப் என்ன பண்ணி வச்சிருக்கான், 1.74% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவனுடைய ஹோல்டிங்கை. அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை 2.95% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அனாலிசிஸ்ட் வந்து ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்கன்னு பாருங்க. 2024 மாடரேட் ஆகிட்டு 2025, 2026 அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே போகிற மாதிரி இவங்க வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஆனுவலைஸ்டாக எப்படி வருதுங்கிறத நம்ம இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கோம். நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 196, ஃபேர் ப்ரைஸ் 366, கரண்ட் ப்ரைஸ் 173, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 0.47. இப்போ நமக்கு இதுவும் நமக்கு அட்வான்டேஜில் இருக்குது. ஆல்ரெடி பி அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது. இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ்க்குள்ள வருவோம். கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் 30.40, அது ஆவரேஜ் நம்ம எடுக்கும்போது 7.60 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ். இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய ஏபிஎஸோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு லாஜிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி Q3 காட்டிலும் Q4 கிட்டத்தட்ட 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால அப்பவும் நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு லாஜிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதே சமயத்தில் Q4 எடுத்துக்கிற மாதிரியோ இல்லாட்டி நமக்கு வந்து இந்த சைடு ஆவரேஜ் தாண்டி ஆவரேஜுக்கு மேலே Q4 ஒட்டி எவ்வளோ தூரம் நெருக்கி எடுக்கிறானோ நல்லா வேகமாக அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு வந்து Q4 அண்டு ஆவரேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஒரு செகண்ட் லெவல் போயிட்டு அவன் வந்து மிட் பாயிண்ட்ல
வந்து நிற்பான். ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜை வச்சு சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 குவார்ட்டருக்கு இது வந்து நல்லா மேலே போகிறதுக்கான, அதாவது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆக்சுவல் ரிசல்ட்டில் சொதப்பாமல் இருக்கிற வரைக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தான் அப்படின்னு சொன்னால் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 520லேருந்து 732, மிட் பாயிண்ட் 610. ஆனால் இவன் வந்து 173 தான் இருக்கிறான். 173ங்கிறது நமக்கு பெரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதுவும் பெரிஷ் ட்ரெண்டு ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ இவன் 280 கடக்கும்போது, 260 280 கடக்கும்போது தான் பெரிஷ் ட்ரெண்டையே கடந்து வரான். அப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 179, 213, 229, 269 இந்த ஸ்டேஜை கடந்து இவன் மேலே 288 உடைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து புல்லிஷ் ட்ரெண்டை நோக்கி பயணமாகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். 280 290 உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு இது வந்து நமக்கு பஃபர் ஏரியா, பெரிஷ் ட்ரெண்டுக்கும் புல்லிஷ் ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பஃபர் ஜோன் அந்த சைடு வரும். அது கடந்து போனான்னாக்க 440 462 கடக்கும்போது புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நமக்கு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம எடுத்துருக்கிறது S4லேருந்து S1 வரைக்கும் எடுத்துருக்கிறோம். S4 120லேருந்து 133, S4 S3யோட மிட் பாயிண்ட் 160லேருந்து 176, S3 209லேருந்து 227, S2 333லேருந்து 358, S1 499லேருந்து 532. இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு நமக்கு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இவன் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மிட் பாயிண்ட் லெவலுக்கு வந்து ஏறி நின்றுட்டு இருக்கிறான். ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் இப்போ மார்ச்சோட ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. இப்போவே இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே சுத்த போகிறானா இல்லாட்டி S3 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கனுக்குள்ளே சுத்த போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மோஸ்ட்லி இந்த இடத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு அடுத்த மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால இன்க்ரீஸ் ட்ரெண்டை ப்ரூவ் பண்ணது கூட இருக்கிறதுனால ஒருவேளை அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். அப்படி அப்சைட் மூவ்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னால் S3 உடைக்கிற பட்சத்தில் S3 S2வோட மிட் பாயிண்ட் நான் இங்கே வரையில, இது பார்த்தோம்னா இது ஈஸியாக போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 100 ரூபானா 50 ரூபானா 270 280 ரேஞ்சில் ஒரு மிட் பாயிண்ட் நம்ம போட்டுக்கலாம். அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் இவன் வந்துட்டு அங்கனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி S2 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது இப்போதைக்கு நம்மளுடைய இதில் லாஜிக்கல் ரெஃபரன்ஸாக சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவன் வந்து அடுத்த இது வந்து குவார்டர்லி ரிசல்ட் சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் S4 கீழே இறங்கினான்னா பெரிய லெவலில் ஒரு பெரிஷ் வரும். அப்படி வரக்கூடிய பட்சத்தில் இவன் வந்து 67 ரூபாய்க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 137 அதை உடச்சி வந்தான்னா 67, 141 115 60ங்கிற ரேஞ்சுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதெல்லாம் நான் மார்க் பண்ணல. 140 115 58ங்கிறது 60ங்கிறதெல்லாம் நான் மார்க் பண்ணலை. நம்ம வந்து பார்ப்போம். அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணுவோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்கள்.